ஆ டூ பாத்ரூம் வரா மாதிரியே இருக்குது. கேஸ் பிரிஞ்சுது, டூ பாத்ரூம் வரா மாதிரியே இருக்குது. இரு போயிட்டு வரேன். வீடியோ கூட போட முடியல. அப்பா ஐயோ என்னன்னு தெரியல. டீ குடிச்சிருக்கேன், இப்போ உடனே வருதே. நான் அதான் போயிட்டு வரேன், ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன். டீ குடித்தேன், இப்போ உடனே வருது. ஐயோ வெளியில் சினிமாவுக்கு கிளம்பலான் இருந்தேன். இப்போ ஒரு காஃபியை குடிச்சிட்டு உடனே வருது. அது நான் போயிட்டு வரேன். அப்பா இது காமெடிக்காகலாம் இல்லை, இது உங்களுக்கு அறிவார்ந்த விஷயங்களை தெளிவுபடுத்துறதுக்கு தான் இது. இந்த மாதிரி இருந்தால் என்ன பண்ணணுங்கிறத வாங்க பார்க்கலாம் மக்கள் சக்தி சேனலுக்கு. வாங்க மக்கள் சக்தி நேயர்களே, இன்றைக்கி நம்ம ஒரு மருத்துவத்துக்கு போவோம். அதாவது மருத்துவம்னாக்க நம்ம டாக்டர்கிட்ட போய் அங்கே பார்த்துக்கிறது தான் இல்லைங்க. நமக்கு ஒரு சின்ன மாற்றம் உடம்புல தெரிஞ்சாலே அதற்குரிய மருத்துவத்தை நம்ம கை வைத்தியமாகவோ இல்லை நம்ம உணவு மூலியமாகவோ எடுத்துக்கலாம். அதனால தான் உணவே மருந்துன்னு சொல்லுவாங்க. உணவு மூலியமாகவும் எடுத்துக்கலாம், நம்ம அதுக்குன்னு ஸ்பெஷலாக ஒரு கை வைத்தியம் பண்ணிட்டும் எடுத்துக்கலாம். இப்போ பல பேருக்கு இந்த தொந்தரவு இருக்கும். கரெக்டாக வெளியில் கிளம்புவோம், அப்போ பாத்ரூம் டாய்லெட் வர ஆரம்பிச்சிடும், டூ பாத்ரூம் வர ஆரம்பிச்சிடும், மோஷன் வர ஆரம்பிச்சிடும். என்ன பண்ணுவோம், போயிட்டு கிளம்புவோம். மறுபடியும் போனால் ஐயோ இன்னும் கொஞ்சம் வரா மாதிரி இருக்கே அப்படின்னு நினச்சிட்டு வருவோம். அதே மாதிரி காலம்பரை தூங்கி எழுந்துட்ட உடனே நமக்கு போகணும், கொஞ்சம் கூட அடக்க முடியாமல் அந்த சென்சேஷன் போகணுங்கிற மாதிரி இருக்கும். போய் டாய்லெட்டில் உட்காருவோம். அப்புறம் 5 நிமிஷம் கழித்து போவோம், 10 நிமிஷம் கழித்து போவோம். இது எல்லாருமே பண்ண மாட்டோம். இப்படி இந்த மாதிரியான சிம்டம்ஸ், இந்த மாதிரியான பிரச்சனை உள்ளவங்களுக்கு மட்டும் நான் இதை சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. நல்ல வைத்தியம். அதை நம்ம ரொம்ப பெருசாக்கிட்டு போகாமல் நம்மளால் முடிஞ்ச அளவு அதுக்கு உள்ள மருத்துவத்தை சொல்கிறேன் பாருங்கள். இதுக்கு பேர் மால் அப்சார்ப்ஷன் சிண்ட்ரோம்னு பேர் வச்சுருக்காங்க. இன்னொன்று இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரோம். இதுக்கு இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரோம், அதாவது போயிட்டே இருக்கணுங்கிற ஃபீலிங். 5 நிமிஷம் போயிட்டு மறுபடியும் மறுபடியும் 5 நிமிஷம் கழித்து போகிற மாதிரி உள்ள ஃபீலிங். இந்த பிரச்சனை நிறையா பேருக்கு உண்டு. கிளம்புவோம், சினிமாவுக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி இந்த பிரச்சனை வரும். ஒரு இடத்துக்கு போனோன்னா அங்கே கண்ட்ரோல் பண்ண முடியாமல் அங்கே போகணுங்கிற ஃபீலிங்கே வரும். இதுக்கு இரிட்டபிள் சிண்ட்ரோம், இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரோம்னு. இதனால் பல நோய்கள் வருது. அதாவது நம்மளுடைய பெருங்குடலில் நம்மளுடைய உணவு அதோட சக்தி நம்ம உடலுக்கு தர நேரம், சரியான நேரம் அங்கே இருக்கணும். இல்லாமல் நம்மளுடைய உடல் வெளியிலேருந்து அந்த கழிவு உடனே சில பேர் சாப்பிட்டா உடனே போவாங்க இல்லையா. அதெல்லாம் ஒரு பெரிய தொடர்ந்து அவங்களுக்கு கஷ்டம் இருக்கும். அதை கண்டுக்காமல் எப்படி போயிட்டுருப்பாங்க. டாக்டர்கிட்ட போகணுங்கிற ஒரு சிம்டம்ஸ் இருந்தும் அவங்களுக்கு அது தெரியாது. இதுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னாக்க, நம்ம வீட்டு வைத்தியம் மூலியமாகவே நம்ம இதை சரி பண்ணிடலாம். அது தெரியாமல் ஒரு நேரம் என்னாச்சு, பயங்கரமாக கான்ஸ்டிபேஷன் ஆயிடுச்சு. இந்த கான்ஸ்டிபேஷன் ஆனவுடனே நம்ம உடனே போய் பயந்துட்டுலாம் டாக்டர்கிட்ட போகிறோம். அப்படிலாம் இல்லாமல் கான்ஸ்டிபேஷனுக்கு நமக்கு நிறையா மருத்துவங்கள் வீட்டிலையே பண்ணி அது சரி பண்ணுறதுக்கு முடியும். டாக்டர்கிட்ட போனோடனே அவங்க என்ன பண்ணாங்க, கொஞ்சம் ஒரு சின்ன ஆப்ரேஷன் பண்ணினா அது இதாகிடும், நாளைக்கு ஜாயின், இப்போ போய் அட்மிட் ஆகுங்க பண்ணலான்னு. என்னடா அது கான்ஸ்டிபேஷன் இப்படி இருக்குது, இதுக்கு ஒரு சின்ன இனிமா கொடுத்தா போருமே. அதாவது அவங்க இன்ஜெக்ஷன் மூலியமாக இனிமா கொடுத்தாலே அது சரியாகிறதுக்கே இல்லாமல் ஒரு சின்ன ஆப்ரேஷன்ட்டாங்க. நம்மளே போய் டாக்டர் ஒரு சின்ன இனிமா கொடுங்களேன் அப்படின்னப்ப இனிமா கொடுத்தாரு, அது கிளியர் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் கிளியர் ஆகிடுச்சு. அந்த இனிமா ஊசி மூலியமாக கொடுக்காம நம்ம வீட்டிலையே நம்ம ஒரு பிளாஸ்டிக் டப்பில் வச்சு கொடுத்துக்கலாம், நம்ம கிளியர் ஆகிடும். அதெல்லாம் இல்லாமல் நம்ம போய் காசு, நல்ல வேளை அது ஆப்ரேஷன் ஆகிற அளவு ஆச்சு.
அப்படிலாம் இல்லாமல் இந்த இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரோமுக்கும் ஒரு நல்ல தீர்வெல்லாம் இருக்குங்க. சின்ன விஷயங்கள் தான் நான் சொல்ல போகிறேன். ஒரு 5 சிம்டம் உங்களுக்கு இருந்ததுனாக்க கண்டிப்பாக இந்த விஷயத்தில் நீங்கள் பாதிக்கப்படுறீங்கன்னு அர்த்தம். அதாவது காலம்பரை எழுந்துட்ட உடனே அடக்க முடியாமல் உடனே டாய்லெட்டுக்கு ஓடணுங்கன்னு வர்றது பாருங்கள் ஃபீலிங், அது ஒரு சிம்டம். அப்புறம் எது சாப்பிட்டாலுமே கழிவுக்கு போகணுங்கிற ஒரு ஃபீலிங்கே வரும். எதை சாப்பிட்டாலுமே ஒரு தண்ணி குடித்தாலுமே கழிவுக்கு போகணுங்கிற ஒரு ஃபீலிங் வரும். அவங்களுக்கு வந்து ஒரு டீ குடித்தாலுமே ஐயோ நான் பாத்ரூம் போயிட்டு வரேன்ட்டு போயிட்டு அவங்க கரெக்டாக தான் போயிட்டு வருவாங்க. அதோட ஸ்ட்ரக்சர் அதோட இதெல்லாம் கரெக்டாக தான் இருக்கும், கரெக்டாக தான் போயிட்டு வருவாங்க. ஆனால் அந்த ஃபீலிங் இருந்துகிட்டே இருக்கும், போயிட்டு வந்துட்டுருப்பாங்க. எதை சாப்பிட்டாலும் அந்த ஃபீலிங் இருந்து போகும் உணர்வு வரும். 3வது சிம்டம் என்னென்னா, நம்ம உடல்லேருந்து வெளியேறுற கேஸு அது அப்பப்போ வெளியேறும். அந்த வெளியேறும்போது உடனே போய் நம்ம டாய்லெட்டு போகணுங்கிற ஃபீலிங் வரும் மாதிரி இருக்கும். அதுவும் வந்து இந்த இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரோமில் ஒரு சிம்டம். என்னன்னாக்க நமக்கு கேஸ் பிரியும் போதெல்லாம் டாய்லெட்டு போகணுங்கிற ஒரு எண்ணம். அப்போ கேஸ் பிரியும் போதெல்லாம் டாய்லெட்டுக்கு போயிட்டு வருவோம். அது அந்த சிம்டத்துலேயும் ஒன்று, அதில் ஒரு சிம்டம் அது. 4வது என்னன்னாக்க 3 நாள் கான்ஸ்டிபேஷனாக இருக்கும். 3 நாள் ஒன்றும் கண்டுக்க மாட்டாங்க, அவங்க போகாமல் பேசாமல் இருப்பாங்க, போகவே மாட்டாங்க. அடுத்த 3 நாள் பேதி அடித்து தள்ளும். சரி பேதி போயிடுச்சு அப்படின்னு நினச்சிப்பாங்க. மறுபடியும் 3 நாள் கான்ஸ்டிபேஷனாக இருக்கும், அடுத்த 3 நாள் பேதியாக இருக்கும். இதெல்லாம் தான் இதோட சிம்டம். இது 4வது சிம்டம். இன்னொன்று வந்து எலும்பும் தோலுமாக இருப்பாங்க, என்ன வேணாலும் அடித்து நொறுக்கி சாப்பிடுவாங்க, ஆனால் அவங்களுக்கு உடம்புல வெயிட்டே ஏறாது, எலும்பும் தோலுமாக இருப்பாங்க. இந்த 5 சிம்டமும் உள்ளவங்க கண்டிப்பாக கீழே சொல்கிற அந்த வைத்திய முறைகளை வீட்டிலையே பண்ணிட்டா அது ரெகுலர் ஆகிடும். இதுக்கு பேர் பெருங்குடல் அழற்சின்னு பேருங்க. பெருங்குடலில் வந்து அந்த கழிவு அந்த நம்மளுடைய உணவு சேர்த்து அந்த உணவோட சத்தை எடுத்துட்டதுக்கப்புறம் அந்த கழிவு வெளியில் வரணும். அப்படி இல்லாமல் அது பாட்டுக்கு டக்குன்னு நம்ம சாப்பிட வெளியில் வர இது வந்து இது இப்போ இவ்வளவு சிம்டம்ஸ் நான் சொன்னேன் இல்லையா, இதெல்லாம் வந்து பெருங்குடல் அழற்சி. இதை தீர்க்கறதுக்கு கீழே ஒரு சில டிப்ஸு கொடுக்குறேன் பாருங்கள். இதில் ஏதாவது ஒன்று ரெகுலராகவோ இல்லை எல்லாத்தையுமே அப்பப்போ பண்ணுறீங்கனாலோ உங்களுடைய அந்த பிரச்சனை நீங்கும். முதல்ல சாப்பாடு விஷயத்தில் எப்படின்னாக்க கறிவேப்பிலை, கொத்தமல்லி, இஞ்சி இது 3ஐயும் நம்ம வந்து தொகையாலாக பண்ணிவிட்டு துவையலாக பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம காலையில் சாப்பிடும்போது, மதியம் சாப்பிடும்போது, காலம்பரை இட்லிக்கு தொட்டுருக்கிறது, மதியம் சாப்பிடும்போது, இரவு சாப்பிடும்போது இதை கொஞ்சம் ஒரு ஸ்பூனோ உங்களுக்கு பிடிச்ச அளவு எடுத்து சாப்பிட்டுடுவோம்னாக்க இது கண்டினியூஸாக நம்ம பண்ணிட்டு இருந்தோம்னா அந்த பிரச்சனை நீங்க ஆரம்பிக்கும். இல்லைனாக்க இந்த தொகையில் வந்து நீர்மோரில் போட்டு நல்ல நீர்மோரை அதை குடித்தோன்னாக்க இந்த பிரச்சனையிலேருந்து விடுபடலாம். எல்லாத்துக்குமே நல்லது. இப்போ நான் 2வதாக சொல்கிறது ஜீரக கஷாயம். நல்ல தண்ணியில் வந்து கொஞ்சம் ஜீரகம் ஒரு 1 லிட்டர் தண்ணியில் ஒரு 1.5 ஸ்பூன் 2 ஸ்பூன் ஜீரகத்தை போட்டு நல்லா அது கொதித்ததுக்கப்புறம் அதை வடிகட்டி சூடாக வச்சுருக்கணும். சூடாக தான் குடிக்கணும். அதை சூடாக ஒரு சின்ன டம்ளர் உங்களால் முடிஞ்ச அளவு ஒரு 20 மினிட்ஸுக்கு ஒரு வாட்டி அதை சூடாக குடிச்சிட்டே இருந்தோன்னாக்கா நம்ம வயத்தில் உள்ள அத்தனை பிரச்சனைகளும் நீங்குமா. அதாவது அந்த ஜீரக கஷாயத்தை வந்து சூடு இல்லாமல் வெந்நீராக இல்லாமல் குடிக்கக்கூடாது. அப்படி குடித்தோன்னாக்கா உடம்புக்கு காய்ச்சல் வர ஆரம்பிச்சிடும். இதை வந்து சூடாக ஃப்ளாஸ்கில் போட்டு வச்சுட்டு ஒரு 20 மினிட்ஸுக்கு ஒரு வாட்டி இல்லை ½ அன் ஹவருக்கு ஒரு வாட்டி குடித்தா இந்த பிரச்சனைகள் தீர வழி உண்டு. கண்டிப்பாக அது வந்து சாப்பாட்டில் உள்ள சத்தை வந்து உடம்புல கிரகிக்க வைக்கும்.
அடுத்த இது டிப்ஸ் என்னன்னாக்கா, நீர்மோர் அடிக்கடி, அதுவும் இப்போல்லாம் வெயில் காலம் வந்து வரப்போகுது, நீர்மோர் நிறையா குடிக்கணும். நீர்மோர் நிறையா அதில் இது கொஞ்சம் தயிரை எடுத்து நிறையா தண்ணியை ஊற்றி அதில் கொஞ்சம் உப்பை போட்டு, கருவேப்பிலை முக்கியம், அதில் கருவேப்பிலை சொன்னேன் இல்லையா, இதுலேயும் கருவேப்பிலையை போட்டு பெருங்காயம் போட்டு அப்படி நீர்மோரை நிறையா கரைச்சி வச்சுக்கிட்டு வீட்டில் உள்ளவங்க அப்பப்போ குடிக்கணும்னு தோணும் போதெல்லாம் அதை குடிக்கிறது வந்து அந்த பெருங்குடல் அழற்சியை உங்களுக்கு நீக்கும். இன்னொன்று வந்து பீட்ரூட் காயை அடிக்கடி சேர்த்துக்கணுமா. பீட்ரூட் காயை சேர்த்துட்டாலும் இந்த மாதிரி பிரச்சனை உள்ளவங்களுக்கு அது கண்டிப்பாக நீக்கிவிடும். மாதுளம்பழங்கிறது அந்த காலம்லாம் பணக்காரன்தான் சாப்பிடணும், அடிமைகள் சாப்பிடக்கூடாதுன்னு இருந்துதான். ஏன்னா மாதுளம்பழத்துக்கு அவ்வளோ ஒரு தெம்பு கொடுக்குற சக்தியாக, அந்த மாதுளம்பழத்தை சாப்பிட்டா உள்ள சக்தி அந்த சத்து கிரகிச்சுண்டு நமக்கு வந்து அந்த பெருங்குடல் அழற்சி இருந்து அடிக்கடி இந்த டாய்லெட் போகணுங்கிற எண்ணங்கள் தோணாது, பிரச்சனைகள் இருக்காது. இது மீண்டும் சொல்கிற மாதிரி வெந்நீர், அது வந்து ஜீரக தண்ணீர் சொன்னோம். ஜீரக தண்ணீர் போட முடியாதவங்க அப்பப்போ வெந்நீரை எடுத்து ரெகுலராக அந்த அந்த டைம் ஞாபகம் வரும் போதெல்லாம் வெந்நீர் கொஞ்சம் டம்ளரில் எடுத்து எடுத்து குடித்தோன்னாக்க அவ்வளோ ஒரு என்ன சொல்கிறது, உடலுக்கு மிகவும் அந்த உள்ளுறுப்புகளை சுத்தமாக்கி அந்த கழிவுகள் எல்லாம் தேவையற்ற கழிவுகளை நீக்கி தேவையாக சத்து வேண்டிய உடலுக்கு சத்து வேண்டிய உணவை உள்ளே வச்சு அந்த சத்தை கிரகிச்சுட்டு வெளியில் அனுப்போம். அடுத்தது இதே தான் கறிவேப்பிலை, அந்த தொகையில் சொன்ன மாதிரி தான் கறிவேப்பிலையை எல்லா இடத்துலையும் சேர்த்துக்கணும். கறிவேப்பிலைங்கிறத அத்தனை நம்ம ரசத்துக்கு போடணும், சாம்பாருக்கு போடணும், எல்லா சமையல்லையும் கறிவேப்பிலையை சேர்த்து சாப்பிட்டா அதுவும் அதோட மருத்துவ குணத்தில் நமக்கு இந்த பிரச்சனையை சரி பண்ணும். அடுத்த இது சொல்கிறேன் பாருங்கள், இது வந்து யாரும் பண்ணுறதில்ல. வாரம் 2 நாள் வெளியில் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும். வெளி ட்ரீட்மெண்ட்டு. கழுத்துக்கு கீழே ஃபுல்லாக விளக்கெண்ணெயை தேய்ச்சி ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் வெயிட் பண்ணி நம்ம நல்லா குளித்தோன்னாக்கா இந்த பிரச்சனை நீங்கும். இதுதான் 10வதா. இதெல்லாம் பண்ண முடியாதுங்க என்ன எனக்கு அப்படின்னாக்க, ஒரு பெரிய மருத்துவர், அதாவது சித்த மருத்துவர், ஆயுர்வேதிக் மருத்துவர் சொன்ன ஒரு டேப்லெட் இருக்குது. இதெல்லாம் பண்ண முடியாதவங்க, அது வந்து சைடு எஃபெக்டே கிடையாது. அந்த டேப்லெட்லாம் போட்டிங்கன்னா எஃபெக்ட்டு தான் இருக்கும், எஃபெக்ட் இல்லாட்டினாலும் சைடு எஃபெக்ட் கிடையாது. இதெல்லாம் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக எஃபெக்ட் உண்டு, அதுக்கும் எஃபெக்ட் உண்டு. சைடு எஃபெக்ட் வந்துடுமோன்னு நீங்கள் பயந்துட்டீங்கன்னா அதுக்கு நான் சொல்கிறேன், இது வந்து ஆயுர்வேதிக் சித்த மருந்து தான், சைடு எஃபெக்ட் கிடையாது. உங்களுக்கு அந்த என்ன டேப்லெட்னு தெரியணுன்னா கீழே கமெண்ட்டில் டேப்லெட் சொல்லுங்கன்னு கீழே போடுங்க. இந்த வீடியோவை பற்றி உங்கள் கமெண்ட்டையும் போடுங்க. நம்மளுடைய உடல் ஆரோக்கியமாக இருக்கணும், உடலில் சக்தி நிற்கணும், நம்மளுடைய சாப்பிட்ற சக்தி நிற்கணும். அது அப்பப்போ கழிவாக போயிடக்கூடாது. ஒரு நாளைக்கு 2 நேரம் கழிவு, காலை மாலை, இதுதான் நமக்கு இருக்கணும். காலை என்னன்னாக்கா முதல் நாள் நைட்டு சாப்பிட்டதெல்லாம் சக்தி கிரகிச்சுன்ட்டு காலை வந்து அது வெளியேற்ற மாறுது. அதே மாதிரி மாலை வந்து காலையிலெல்லாம் சாப்பிட்டதெல்லாம் சக்தி கிரகிச்சுட்டு மாலை அது வெளியேற்றமானோம். இந்த சைக்கிள் இருந்து தான், இந்த மாதிரியான சைக்கிள் இருந்தால் தான் நம்ம உடல் செம ஆரோக்கியம்பாங்க. உங்களுக்கு கமெண்ட்டு கீழே கொடுத்து கேள்விகள் கேட்கணுன்னா கேளுங்க. நன்றி.